ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்ஆர் எக்ஸாம்ஸ். ஒவ்வொரு நாளும் டிஎன்பிஎஸ்சியில் ஒரு தலைப்பு எடுத்து படித்து வரோம். டிஎன்பிஎஸ்சி மேத்ஸ். அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மென்சுரேஷன் 3D வேல்யூம், அளவியல், முப்பரிமாண அளவியல். அதில் கன அளவுலாம் பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் இடம்பெற கேள்விகள் அனைத்துமே ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட ஒரிஜினல் கொஷின்ஸு. அதில் ஒவ்வொரு விதமான கணக்கையும் தனித்தனியாக தேர்வு செஞ்சு செலக்டட் கொஷின்ஸ் மட்டும் உங்களுக்கு நாங்கள் இந்த வீடியோவில் தந்திருக்கோம். அதனால் வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொஷின் கனசதுரம் பற்றியது. கனசதுரத்தின் கன அளவு டேஷ் கன அளவுகள். இது நேரடியான கேள்வி. கனசதுரம் அப்படின்றது இதுதான், கியூபு. இதில் அனைத்து பக்கங்களும் சமம். இப்போ ஒரு பக்கத்தை மட்டும் எடுத்துக்கிட்டா அது சதுரமாக இருக்கும். சதுரத்தில் நீளமும் அகலமும் சமம், இதில் உயரமும் சமம். ஸோ அதனுடைய கன அளவு பக்கம் இன்ட்டு பக்கம் இன்ட்டு பக்கம் ஏ கியூப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏ என்பது பக்கத்தை குறிக்கும். அடுத்து கன செவ்வகம் பற்றிய கேள்வி. ஒரு செவ்வகத்தில் அதனுடைய முப்பரிமாண உருவம் தான் கன செவ்வகம். கன செவ்வகத்தில் என்ன இருக்குன்னா, இப்போ இந்த அடிப்பரப்பை மட்டும் பாருங்கள். நீளம் எல், அகலம் பிரெத்து, ஹைட்டு ஹெச், இது மூணும் இருக்கும். இது மூணும் வெவ்வேறான அளவில் இருக்கும். இரண்டாவது கேள்வி, கன செவ்வக பெட்டி ஒன்றின் அடிப்பக்கம் சதுரமாகவும் அச்சதுரத்தின் பக்கம் ஏ சென்டிமீட்டர். அதாவது கன செவ்வகம் இருக்கு, அதனுடைய அடிப்பக்கம் சதுரமாக இருக்கு. அப்படின்னா நீளமும் அகலமும் சமமாக இருக்குது. அது எவ்வளோ இருக்குன்னா ஏ சென்டிமீட்டர் இருக்குது. ஸோ இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு லைனில் தெரிஞ்சுக்கிறோம். பெட்டியின் உயரம்னா என்ன? ஹெச் பின்னு இருக்குது. அதனுடைய கன அளவு என்ன? கன அளவுக்கான ஃபார்முலா V = L × B × H. இதுதான் கன அளவுக்கு ஃபார்முலா. நம்ம கன சதுரத்துக்கு என்னன்னு பார்த்தோம், ஏ கியூப்னு பார்த்தோம். ஸோ கன செவ்வகத்துக்கு L × B × H அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இதில் எல்லுக்கு பதிலாக என்ன பண்ணணும்? ஏன்னு போடணும். பிக்கு பதிலாக என்ன போடணும்? அதுவும் ஏன்னு தான் போடணும். ஹெச்சுக்கு பதிலாக பின்னு போடணும். ஸோ இதை அப்படியே நம்ம ஆன்சராக எழுதுகிறோம். A² B. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். மூணாவது கொஸ்டின் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுவும் ஒரு வித்தியாசமான கொஸ்டின் பாருங்கள். 3 மீட்டர் × 2 மீட்டர் × 1 மீட்டர் அளவுகள் கொண்ட கன செவ்வக நீர்த்தொட்டியின் கன அளவு லிட்டரில். இதுதான் இங்கே முக்கியமானது. இப்போ கன அளவு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இது மூணுத்தையும் நம்ம பெருக்கி மீட்டர் கியூபில் சொல்லிடுவோம். இப்போ மீட்டர் கியூபை என்னவா பண்ணணும் அப்படின்னா லிட்டரில் சொல்லணும். கன அளவு LBHன்றது ஃபார்முலா. ஸோ இதில் மூணுத்தையும் நம்ம பெருக்கிறோம். 3 × 2 × 1 நமக்கு 6 மீட்டர் கியூப்னு வருது. ஸோ 1 மீட்டர் கியூப் = 1000 லிட்டர். இதுதான் நீங்கள் புதுசாக தெரிஞ்சிக்க வேண்டியது. அப்போ 6 மீட்டர் கியூப் என்ன சார் வரும்? 6000 லிட்டர். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். மென்சுரேஷன் 3D இந்த டாப்பிக்கில் கனசதுரம் கன செவ்வகம் மட்டும் இல்லாமல் கூம்பு, உருளை, கோலம் இது எல்லாத்தையுமே கேள்விகள் கேட்கப்படுகிறது. கண்டிப்பாக 2 கேள்விகளாவது ஒவ்வொரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லேயும் கேட்கப்படும். அதில் நம்ம அடுத்து பார்க்க போகிறது கூம்பு பற்றிய கணக்கு. ஒரு கூம்பின் அடி ஆரம், அதாவது ரேடியஸ் கொடுத்துருக்காங்க 10 சென்டிமீட்டர். உயரம் H = 21 சென்டிமீட்டர் எனில் கூம்பின் கன அளவு. ஸோ கூம்பின் கன அளவு ஃபார்முலா இருக்குது. V = 1/3 πr² H. ஸோ அதுதான் ஃபார்முலா. ஸோ R கொடுத்துருக்காங்க, H கொடுத்துருக்காங்க. நம்ம கன அளவு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். 1/3 × பைக்கு பதிலாக 22/7 × ஆரம் 10 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. R² என்றதால் 2 தடவை போட்டுட்டேன். H = 21. 1 3 3 1 7 3 21. இந்த 3 கேன்சல் ஆகிடுது. ஸோ இப்போ பாருங்கள் 2 2 2 0. ஸோ ஆன்சர் இதுதான் 2200. ஆப்ஷன் ஏ. அடுத்தது சிலிண்டர், ஒரு உருளை கன அளவு பற்றிய கணக்கு. அதுக்கு முன்னாடி எங்ககிட்ட குரூப் 4 மற்றும் குரூப் 1 ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸும் அதற்கான ஆன்சர்ஸும் PDF ஃபார்மில் இருக்குது. குரூப் 4 பொறுத்த வரைக்கும் 9 கொஷின் பேப்பர்ஸ், 9 வருஷமாக நடந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸு வித் ஆன்சர்ஸ் மார்க்டு PDF இருக்குது. குரூப் 1 பொறுத்த வரைக்கும் கடந்த 6 முறை நடைபெற்ற
கொஷின் பேப்பர்ஸ், ஒரிஜினல் கொஷின் பேப்பர்ஸ் பிடிஎஃப் வித் ஆன்சர்ஸ் மார்க்கெட் இருக்கு. இது உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீன்ல தெரிகிற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் இந்த பிடிஎஃப் ஃபைல் அனுப்பி வைக்கப்படும். அடுத்த கேள்வி, 2 உருளைகளின் உயரங்கள் முறையே. உருளை அப்படின்றது சிலிண்டர் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. உயரம்ன்றதை நம்ம ஹெச்ன்னு சொல்லுவோம். இங்க 2 உருளை எடுத்துக்கிறாங்க, அதனால H1, H2 அப்படின்னு எடுத்துக்கிறோம். H1 is to H2, 1 is to 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதனுடைய ஆரங்கள் முறையே R1 is to R2. 2 உருளை இருக்கு. முதல் உருளையின் உயரம் 1ன்னா இரண்டாவது உருளையின் உயரம் 2. முதல் உருளையின் ஆரம் 2ன்னா இரண்டாவது உருளையின் ஆரம் 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கடைசியாக கேட்குற கேள்வி கன அளவுகளின் விகிதம் V1 is to V2 அப்படின்னு கேட்குறாங்க. உருளைக்கான கன அளவுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா πr²h. நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஏற்கனவே கூம்புன்னு போட்டோமா, அதனுடைய கன அளவில் முன்னாடி 1/3ன்னு வரும். இப்போ அந்த 1/3 விட்டுட்டா அது உருளையின் கன அளவாக மாறிடும். சரி, ஓகேங்களா? இது நல்லா புரிஞ்சுக்கணும். இங்கே 2 உருளை இருக்கத்தால இங்கே R1 H1ன்னு போட்டுக்கிறேன். ரெண்டாவது உருளையின் கன அளவு என்ன? πr²h2. இதை தான் நாம் இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இந்த விகிதத்தை தான் கண்டுபிடிக்க போகிறோம். நேரடியாக பையும் கேன்சல் ஆகிடுது. R1², R1 என்ன இருக்குது? 2ன்னு இருக்குது. அதை ஸ்கொயர் பண்ணால் 4. H1 1 இங்கே இருக்குது. இஸ்ட்டு R2², 1 ஸ்கொயர் பண்ணால் 1, H2 2. ஸோ இது 4:2 என்ற விகிதத்தில் இருக்கும். இதை நான் 2ஆம் வாய்ப்பாட்டால் அடித்து சுருக்கணும்னா 2:1. ஸோ ஆப்ஷன் சி தான் சரியான விடை. இதில் மேலும் ஒரு கேள்வி கேட்பாங்க. இப்போ வந்து ஒரு கூம்பின் கன அளவு 1/3 πr²h அப்படின்னு சொன்னேன். அதே போல் உருளையின் கன அளவு πr²hன்னு சொன்னேன். நான் இங்கே எழுதி காட்டிடுறேன். ஸோ இது உருளைக்கு, இது கூம்புக்கு. இப்போ என்ன கேள்வி கேட்பாங்கன்னா, சம ஆரமும் சம உயரமும் கொண்ட ஒரு கூம்பு மற்றும் உருளையின் கன அளவுகளின் விகிதம் என்னன்னு கேட்பாங்க. பாருங்க, 1/3 is to 1 which is equal to, இதை 3ஆல் பெருக்குனா 1:3. அதாவது 3 கூம்புகள் சேர்ந்தது ஒரு உருளையின் கன அளவுக்கு சமம். இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுங்க. இது உருளை மற்றும் கூம்பு பற்றிய அடிப்படையான பண்புகள். அடுத்து என்னென்ன பார்த்துருக்கோன்றதை ஞாபகப்படுத்திடுறேன். கனசதுரம், கன செவ்வகம், அடுத்தது கூம்பு, உருளை. இப்போ நாம் பார்க்க போகிறது கோளம். இங்கிலீஷில் ஸ்பியர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கணக்கு ஒன்று பார்க்கலாம். 6 ஆரம் கொண்ட ஒரு கோளத்தின் கன அளவு அதன் பரப்பளவுடன் எதனை பெருக்குவதால் கிடைக்கிறது? ஒரு கோளம் இருக்குது, அதுக்கு கன அளவுக்கு ஃபார்முலா நமக்கு தெரியும். அப்படின்னா இது என்ன சார் பரப்பளவு அப்படின்னு கேட்குறேன். கோளத்தில் என்ன பரப்பளவு அப்படின்னா கேள்வியில் ஒரு தப்பு இருக்குது தமிழ் மீடியத்தில். இது இங்கிலீஷ் மீடியத்தை பாருங்கள், சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதாவது மேற்பரப்பளவு அல்லது புறப்பரப்புன்னு சொல்லுவாங்க. இதை வலைபரப்பு அப்படின்னு சொல்லலாம். வெறும் பரப்பளவுன்னு கொடுக்கக்கூடாது. கோளத்துக்கு பரப்பளவுன்னு கொடுக்கக்கூடாது, வலைபரப்பு அல்லது புறப்பரப்பு அப்படின்னு கொடுக்கணும். ஸோ அது சின்ன தவறு இருக்குது. சரி சார், இப்போ என்ன சார் கேட்குறாங்க அப்படின்னா 6 ஆரம் கொண்ட ஒரு கோளத்தின் கன அளவு V, அதனுடைய புறப்பரப்பு அல்லது சர்ஃபேஸ் ஏரியா S எதனை பெருக்குவதால் கிடைக்கிறது? முதல்ல ஃபார்முலாவை நம்ம சொல்லிடுறோம் பாருங்க. V is equal to 4/3 πr3. ஒரு கோளத்துக்கு கன அளவுக்கான ஃபார்முலா 4/3 πr3. அப்போ சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு என்ன சார் ஃபார்முலானா 4πr². இப்போ இது கூட எதை பெருக்கினா, எஸ் கூட எதை பெருக்கினா இது வரும் அப்படின்னா விஐ எஸ்ஸால் டிவைட் பண்ணாலே ஆன்சர் வந்துடும். பை கேன்சல் ஆகிடுச்சு, 4ம் கேன்சல் ஆகிடுச்சு. அடுத்து R² கியூபு கேன்சல் ஆகிடுச்சு. 3ல் 2 போனால் 1 போட தேவையில்லை. அப்போ மிச்சம் இருப்பது என்ன? R/3. ஜஸ்ட்டு வகுத்து போட்டோம், வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். போன கேள்வி கோளம், இப்போ பார்க்க போகிறது அரைக்கோளம். ஸோ இது வந்து ஹெமிஸ்பியர் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அது என்ன சார் கோளம் அப்படின்னா, ஒரு முழு பந்து எடுத்துக்கிட்டால் அது கோளம், ரைட்டா? அதாவது உள்ள எல்லாமே கார்க் பால்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி ஒரு பந்து எடுத்துக்கிட்டோம்னா அது கோளம். அதை பாதியாக வெட்டிட்டாங்க அப்படின்னா அது அரைக்கோளம். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து அதனுடைய கன அளவு கொடுத்துட்டு வளைந்த வெளிப்பரப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
போன கணக்கில் மொத்த பரப்பு புறப்பரப்பு அப்படின்னு சொன்னோம். ஒரு கோலத்தை பொறுத்த வரைக்கும் புறப்பரப்பு அப்படின்றது இது ஃபுல்லுத்தையும் குறிக்கும். அதாவது ஃபுல்லாக எல்லா பக்கமும் வளைஞ்சு தான் இருக்கும். அதனால் அது புறப்பரப்பு அப்படின்னு சொன்னோம். இதில் புறப்பரப்பு அப்படின்னா பாருங்க, இது வளைந்த வெளிப்பரப்பு, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. இங்கே வளைஞ்சிருக்கு பாருங்க, இது வளைந்த வெளிப்பரப்பு. ஸோ இது தட்டையான பரப்பு, இது அதில் சேராது. அப்போ இதுக்கு புறப்பரப்பு அப்படின்னா நமக்கு 3πr² ஃபார்முலா. புறப்பரப்பு அப்படின்னா 3πr². வளைந்த வெளிப்பரப்புனா 2πr². ஸோ இப்போ இது வித்தியாசம் புரியுதா? அடுத்து நாம் கணக்கு போட போகிறோம். ஒரு அரைக்கோளத்தின் கன அளவுக்கான ஃபார்முலா என்னன்னா 2/3πr³. ஸோ ஒரு கோலத்துக்கான ஃபார்முலா என்னென்னா 4/3πr³. அதில் பாதி அரைக்கோளம் 2/3πr³. இது என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1152 பைன்னு கொடுத்துட்டாங்க. பை கேன்சல் ஆயிடுது. இந்த 2 வந்து நம்ம இதை அடிச்சிட்டோம்னா 576ன்னு வருது. r³ = 576 பெருக்கல் இந்த 3 அந்த பக்கம் போனால் பெருக்கல் 3ன்னு மாறுது. முதல்ல நம்ம r கண்டுபிடிக்கணும். அதுக்கு 576 நம்ம என்ன பண்ணணும், டானா வகுத்தல் போடுவோம். ஸோ டானா வகுத்தல் உங்களுக்கு தெரியுன்றதால நான் அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியே காட்டுறேன். டானா வகுத்தல்னா 2/6 × 3² அப்படின்னு வருது, இன்ட்டு 3. ஸோ அதை எல்லாத்தையும் சேர்த்து எழுதும்போது 2/6 × 3³ அப்படின்னு வருது. ஸோ இது r³ ரிசல்ட்டு. அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், r கண்டுபிடிக்கணும். அதாவது அடுக்கில் 3 இருந்தால் நம்ம 1 எடுத்துக்கணும், 6 இருந்தால் 2 எடுத்துக்கணும். இங்கே 2/6ன்னு இருக்குது, அப்போ 2² இன்ட்டு 3/3ன்னு இருக்குது 3. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 4 × 3 which is equal to 12. ஸோ நம்ம r என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 12ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இதை வச்சு நாம் வெளிப்பரப்பு, வளைந்த வெளிப்பரப்பை கண்டுபிடிக்கணும். ஸோ வளைந்த வெளிப்பரப்புக்கான ஃபார்முலா 2πr² which is equal to 2π அப்படியே வச்சுக்குவோம். r வந்து 12. ஸோ 12 × 12 r²ன்னு போட்டுடுறோம். which is equal to, ஸோ 12 144, அதை 2ஆல் பெருக்குனா 288 பை. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கணக்கு கொஞ்சம் பெருசு தான், இருந்தாலும் நிதானமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டால் ஆன்சர் ஈஸியாக வந்துடும். அடுத்து விகிதத்தில் ஒரு கோலம் பற்றிய கணக்கு. 2 வேறுபட்ட கோலங்களின் வலைபரப்புகளின் விகிதம். ஏற்கனவே வலைபரப்புனா என்னன்னு சொல்லிட்டோம். கோலத்தின் வலைபரப்பு 4πr². இங்கே 2 கோலம் இருக்கிறதால r1² வச்சுக்கிறேன். இன்னொரு கோலம், ரெண்டாவது கோலத்துக்கு 4πr². இது ரெண்டுத்துக்கும் உள்ள விகிதம் கணக்கிலே கொடுத்துட்டாங்க, 9:25. கடைசியாக கன அளவுகளின் விகிதம் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்க போகிறோம். இங்கேயும் 4π இருக்குது, இங்கேயும் 4π இருக்குது, கேன்சல் ஆகிடுது. அடுத்து r1² r2² = 9:25. ரெண்டு பக்கமும் ரூட் எடுத்தால் r1 r2 9 ரூட் எடுத்தால் 3, 25 ரூட் எடுத்தால் 5, 3:5 அப்படின்னு வருது. இப்போ கேட்குற கேள்வி என்னென்னா, கன அளவுகளின் விகிதம். கன அளவுக்கான ஃபார்முலா என்ன, 4/3πr³. ஸோ இங்கே r1³ 4/3πr2³. 2 கன அளவு இருக்க, 2 கோலம் இருக்கிறதால r1 r2ன்னு போட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ 4/3π இங்கேயும் கேன்சல் ஆகிடுது, இங்கேயும் கேன்சல் ஆகிடுது. மீதி இருப்பது r1³ r2³. இப்போ r1 என்ன, இங்கே தான் போட்டுருக்கோம், 3ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். r2 என்ன, 5ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ முதல்ல 3³ 5³ which is equal to 3³ மதிப்பு 27, 3 × 3 × 3. அதே போல் 5³ மதிப்பு 5 × 5 × 5 125. ஸோ ஆன்சர் 27:125, ஆப்ஷன் டி. ஸோ இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு எக்கச்சக்கமாக ஃபார்முலாஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம வரிசையாக சொன்ன ஃபார்முலாஸை கையால் குறிப்பெடுத்து வச்சுக்கோங்க நோட்டில். அப்போ தான் உங்களுக்கு அது திருப்பி பார்க்கும்போது ஞாபகம் இருக்கும். ஒரு கனசதுரத்தின் மூலை விட்டம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதனுடைய கன அளவு என்ன? நம்ம கனசதுரத்தின் கன அளவுக்கான ஃபார்முலா a³ அப்படின்றது தெரியும். இப்போ மூலை விட்டம் கொடுத்தா கன அளவு எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு முன்னாடி ஒரு தகவல்.
நாங்கள் இதுக்கு முன்னாடி நடைபெற்ற குரூப் 4, குரூப் 1, குரூப் 2 ஆகிய எல்லா ஒரு எக்ஸாமுக்கும் நாங்கள் வீடியோ போட்டிருக்கோம், மேத்ஸ் வீடியோ. அது மட்டும் இல்லாமல் எல்லா தலைப்பிலையும் குரூப் எக்ஸாமில் கேட்கப்படுகின்ற எல்லா தலைப்பிலையும் இடம்பெற்ற கேள்விகளுக்கும் வீடியோக்கள் போட்டிருக்கோம். இது எல்லாம் உங்களுக்கு வேண்டுமா? அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது டிஎன்பிஎஸ்சின்னு டைப் பண்ணி ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு அனைத்து வீடியோக்களும் ஃப்ரீயாக உடனடியாக அனுப்பி வைக்கப்படும். இது மாதிரி கனசதுரத்தில் மூலை விட்டம் டி கொடுத்துட்டு கன அளவு வி கேட்டால் அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, நல்லா நாம வச்சுங்க. v is equal to d cube by 3√3 இதுதான் ஃபார்முலா. ஸோ டி வந்து 4√3ன்னு போட்டாங்க, அதை நான் 3 தடவை போடுறேன். ஏன்னா க்யூப்பில் கொடுத்துருக்காங்க. 4√3 இன்ட்டு 4√3 இன்ட்டு 4√3 டிவைடட் பை 3√3. ஸோ இந்த √3யும் இந்த √3யும் கேன்சல் ஆயிடுது. மீதி இருக்கிறதுலாம் பெருக்கிறேன். 4 4 16, 4 16 64. சார் ரூட் நம்பர் எல்லாம் பெருக்கலையே, √3யும் √3யும் பெருக்குனா 3ன்னு வந்துடுது. டிவைடட் பை இந்த 3யை போட்டுடுறேன். ஸோ இந்த 3யும் இந்த 3யும் கேன்சல் ஆயிடுச்சு. மீதி 64 மீட்டர் கியூப். ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. இந்த கேள்வி கொஞ்சம் வித்தியாசமான கேள்வி, பெரும்பாலும் இது புத்தகங்களில் இடம்பெறுவது இல்லை. ஒரு இரும்பாலான உருளை வடிவ தூணின் மேற்புறம் கூம்பு இணைந்துள்ளது. ஒரு உருளை வடிவ தூண் இருக்கு, மேலே ஒரு கூம்பு இருக்கு. உருளையின் உயரம் கொடுத்துருக்காங்க 49 சென்டிமீட்டர். இந்த உயரம் ஆரம் 6 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. கூம்பின் உயரம், மேலே இருக்கிற கூம்பின் உயரம் வந்து 14 சென்டிமீட்டர் எனில் இந்த தூணின் கன அளவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம உருளையின் கன அளவையும் அடுத்தது கூம்பின் கன அளவையும் கண்டுபிடிச்சு நம்ம கூட்டிக்கணும். ஸோ உருளையின் கன அளவு நமக்கு தெரியும் πr²h ப்ளஸ் கூம்பின் கன அளவு 1/3 πr²h. ஸோ வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 22/7 இன்ட்டு ஆரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6ன்னு கொடுத்துருக்காங்க. 6 இன்ட்டு 6 இன்ட்டு ஹெச் வந்து 49 கணக்கில் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் 1/3 பைக்கு பதிலாக 22/7. ஆர் வந்து ஆரம் கொடுக்கலையே சார் அப்படின்னா இந்த உருளையின் மீது கூம்பு அமைந்துள்ளது இல்லையா, அப்போ உருளையின் ஆரம் தான் கூம்புக்கும் ஆரம். 6 இன்ட்டு 6 இதனோட ஹைட்டு 14. இதெல்லாம் நம்ம சுருக்கி போடணும். 1 7 7 49, 1 7 2 7 14. ஸோ மேலே இடத்துலாம் நம்ம பெருக்கி போடுறோம். 132 பெருக்கல் 42 6 42 ப்ளஸ் அடுத்தது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 132 இன்ட்டு 4. இந்த ஓர் 3 3 ஈர் 3 6. ஸோ இதெல்லாம் நம்ம பெருக்கி போடுறோம். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 6072 சென்டிமீட்டர் கியூப். ஸோ என்ன கேட்குறாங்கன்னா கன அளவு சென்டிமீட்டர் கியூபு. ஸோ 6072 சென்டிமீட்டர் கியூப்னு கொடுக்கணும், ஆனால் கணக்கில் சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. இதுவே தவறானது. இருந்தாலும் நம்ம ஆப்ஷன் பி தான் ஷேட் பண்ணணும். இது பாருங்கள், கவர்மெண்ட் எக்ஸாம் தான் இது மாதிரி தப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது போல் கேள்விகள்லாம் என்ன சார் ஆகும் அப்படின்னா, கண்டிப்பாக இது எந்த ஆப்ஷன்னு நம்ம ஷேட் பண்ணியிருந்தாலும் நமக்கு மார்க்கு வந்துடும். அடுத்து நிறைய எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்குற கேள்வி, இது 10ஆம் வகுப்பு கணக்கு புத்தகத்துலேயும் இருக்கிற கேள்வி. சம அடிபாகம் மற்றும் சம உயரம் கொண்ட கூம்பு, அரைக்கோளம் மற்றும் உருளை ஆகியவற்றின் கன அளவுகளின் விகிதம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ சம அடிபாகம்னா ஆரங்கள் சமமாக இருக்கும், ஹைட்டும் சமமாக இருக்கும். சார் அரைக்கோளம் இருக்குது, இதுக்கு எங்கே சார் ஹைட் இருக்குது அப்படின்னா அதனுடைய ஆரமும் ஹைட்டும் சமம். h is equal to r அப்படின்னு வச்சுக்கிட்டு நம்ம இந்த கணக்கு போட்டோம் அப்படின்னா ஆன்சர் வந்துடும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கூம்புன்னு சொல்கிறாங்க. கூம்புக்கான கன அளவுக்கு ஃபார்முலா 1/3 πr²h. ரெண்டாவது என்ன சொல்கிறாங்க, அரைக்கோளம் எந்த வரிசையில் கொடுத்துருக்காங்களோ அந்த வரிசையில் தான் எழுதணும். அரைக்கோளத்துக்கு கன அளவுக்கு ஃபார்முலா 2/3 πr³. அடுத்தது இஸ்டு உருளை, உருளைக்கு என்னென்னா πr²h. ஸோ பாருங்கள், பையே பை எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சு. மூணுத்துலேயுமே பை இருக்குது, கேன்சல் ஆகிடுச்சு. மூணுத்துலேயும் காமனாக r² இருக்குது. r²ஆல் நம்ம டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா r² இருக்குது, ஹெச்சும் இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே ஹெச் இல்லை. அதாவது இப்போ பாருங்கள், இதை நான் சப்ஸ்டியூட் பண்ணி காட்டுறேன். 1/3 r² இன்ட்டு ஹெச்.
ஹெச் வந்து எதுக்கு சமம் அப்படின்னா ஆரத்துக்கு சமம். ஸோ ஆர்னு போட்டேன். அடுத்து 2/3 ஆர் கியூப். இங்கே பாருங்கள் ஹெச்சுக்கு பதிலாக ஆர் போட்டால் ஆர் கியூப்னே வருது. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 1/3 ஆர் கியூப் is to 2/3 r cube is to r cube. இப்போ மூணுத்துலேயுமே r cube கேன்சல் பண்ணிட்டா நமக்கு மிச்சம் இருப்பது 1/3 is to 2/3 is to 1ன்னு இருக்குது. ஸோ இதெல்லாம் பை 3யை நம்ம கேன்சல் பண்ணணும். அதனால் இந்த 3 விகிதங்களையும் நம்ம 3ஆல் பெருக்கிறோம். அப்போ என்ன ஆகும்? 3 கேன்சல் ஆகிடும், 1ன்னு வந்துடும். 2/3 3ஆல் பெருக்குனா 3 கேன்சல் ஆகிட்டு 2ன்னு வந்துடும். இந்த 1 3ஆல் பெருக்குனா 1 3 3. ஸோ விடை 1:2:3. ஆப்ஷன் பி. அடிக்கடி ரிப்பீட்டடான இந்த கேள்வியை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு தடவை பாருங்கள். அடுத்த ஒரு கேள்வி, உள்ளீடற்ற உருளை ஹாலோ சிலிண்டர். இதை பற்றிய கேள்வி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். பாருங்க, ஒரு உள்ளீடற்ற உருளை அப்படின்னா ஒரு உருளை இருக்குது, நடுப்புற கேப் இருக்குது. உள்ளீடற்றன்னா உள்ள ஒன்றும் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ ஆனால் அந்த உருளைக்கு ஒரு குறிப்பிட்ட திக்னஸ் இருக்கும் இல்லையா? அதோ இந்த பார்ட்டு. ஸோ அதை நாம் உள்வட்டாரம் வெளிவட்டாரம்னு சொல்லுவோம். இப்போ இங்கேருந்து இதுவரை உள்வட்ட ஆரம், அந்த திக்னஸோடு சேர்த்து இங்கேருந்து இந்த கடைசி வரை வெளிவட்ட ஆரம். வெளிவட்ட ஆரத்தை நம்ம கேபிட்டல் ஆர் அப்படின்னும் உள்வட்ட ஆரத்தை ஸ்மால் ஆர் அப்படின்னும் சொல்லுவோம். இந்த உருளையின் கன அளவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இது ஜஸ்ட்டு ஃபார்முலா. ஆப்ஷன் பி πh இன்ட்டு r² மைனஸ் r². நீங்கள் உள்ளீடற்ற உருளைனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அதுக்கான ஃபார்முலாவையும் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் இந்த கேள்வியை செலக்ட் பண்ணேன். கடைசி கேள்வி பார்க்கறதுக்கு முன்னாடி இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாம் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், அது அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா, ஒரு உள்ளீடற்ற கோளம் ஸ்பியர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்னன்றதை பார்க்க போகிறோம். ஒரு கோளம் இருக்குது, 7 மீட்டர் உள் ஆரமுள்ள ஒரு உள்ளீடற்ற உட்புறமாக கோளத்தினுள். ஸோ உள்ளீடற்ற கோளம்னா உள்ள ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம். அதுக்குள்ள ஒரு சர்க்கஸ் வீரர் மோட்டார் சைக்கிளில் சாகசம் செய்கிறார். உள்ளுக்குள்ள சாகசம் செய்கிறார். அந்த சாகச வீரர் சாகசம் செய்ய கிடைத்திடும் உள்ளீடற்ற கோளத்தின் உட்பரப்பு. ஸோ இந்த கோளத்தின் உள்பரப்பு, அதாவது உள்ளே இருக்கிற வலைபரப்பு. ஸோ நம்ம கோளத்தின் வலைபரப்பு அல்லது மொத்த பரப்பு, அதுக்கு ஃபார்முலா ஏற்கனவே தெரியும், 4πr². இங்கே ஆரம் வந்து 7ன்னு கொடுத்துருக்காங்க. இதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 4 × πக்கு பதிலாக 22/7. ஆரத்துக்கு 7 × 7ன்னு போட்டாச்சு. 7 7 கேன்சல் ஆக மீதி இருக்கிறது 88 × 7 which is equal to 616. ஸோ ஆப்ஷன் பி தான் சரியான விடை. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ விரைவில் வெளியிடப்படும். தேங்க்யூ.